கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலுமாய் நம்முடைய உபவாச ஜெபங்களை நாம் மிகவும் ஆசீர்வாதமாய் நடந்து முடிந்தது. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இன்னுமாய் கூட நாம் தொடர்ந்து ஜெபத்திலே நாம் நிலைத்திருப்போம். உபவாச நாட்களில் மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து ஜெபத்திலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அநேக காரியங்களுக்காய் இன்னும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கு நாம் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் விசுவாச குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டும். அரசியலுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி இன்னும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் பல காரியங்கள் நமக்கு முன்னே இருக்கிறது. நாம் அதற்கெல்லாம் ஜெபிக்கலாம். இன்றைக்கு நாம் ஊழியர்களுக்காக விசேஷமாய் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து நாம் வசனத்தின் மூலமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 9:4 பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே ஊழியர்கள் தங்களுக்கு இந்த நாட்கள் பகற்காலமாக இருக்கிறது, வேலை செய்ய இது நமக்கு ஏதுவான நாட்களாக இருக்குது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் கண்டிப்பாய் ஊழியங்களில் இருக்கிறவர்கள் சுறுசுறுப்பாய் ஓடி நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு ஊழிய வாசல்களை கர்த்தர் திறக்க வேண்டும். அவர்கள் அதிகமாய் போய் பல இடங்களிலே ஊழியம் செய்ய ஊழிய வாசல்களை கர்த்தர் திறப்பதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். பகற்காலம் இருக்கு மட்டும் ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்பொழுது நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நாட்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய காலங்கள், உபத்திரவ காலங்கள், இதெல்லாம் வரும் பொழுது நாம் ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே ஊழியக்காரர்கள் இந்த நாட்டில் ஒரு நாளாகிலும் வீணடிக்காதபடிக்கு நாம் எழும்பி ஓடி ஊழியங்களை செய்ய வேண்டியதும் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பல இடங்களுக்கும் போய், அதாவது தெருக்களிலும் நார் சந்திகளிலும் போய், நீங்கள் மேல் வழிகளிலும் தெருக்களிலும் போய் எனக்காக ஆத்துமாக்களை கொண்டு வாருங்கள், என் வீடு நிறைய நீங்கள் ஜனங்களை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இது செயல்பட வேண்டிய காலம். ஊழியக்காரர்கள் எழும்பி ஊழியம் செய்ய நாம் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 13:33 சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்ல, இன்றைக்கும் நாளைக்கும் நான் நடமாட வேண்டும் என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் தன் வேலையை முடிக்க வேண்டும், அவரை பிடிக்க வேண்டும் என்று ஏரோது நினைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் இன்றைக்கும் நாளைக்கும் நடமாட வேண்டும் என்று சொல்கிறார். அதுபோல நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்ல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் சுவிசேஷத்தை சொன்னார். கட்டுகளோ, காவல்களோ, மரணமோ, நாசமோசமோ என்ன இருந்தாலும் அதற்கு மத்தியிலே எப்படியாகிலும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் வாஞ்சியாக இருந்தார். அதுபோல நாமும் கூட இன்றைக்கும் நாளைக்கும் கூட நான் வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஊழியக்காரர்கள் இந்த நாட்களிலே விடாமல் ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்ய நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 20:24 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இயேசுவினிடத்தில் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரை அழைக்கும் பொழுதும் ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார். ஒரு காரியம் அவர்களுக்கு கொடுக்கிறார். எந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும், எந்த விதமான ஊழியம் செய்ய வேண்டும், சிறியோரா பெரியோரா வாலிபர்களா, அவரவர்களுக்கு ஒவ்வொரு தாளந்தையும் அழைப்பையும் கர்த்தர் கொடுத்திருக்கார். ஆகவே அவர்கள் பெற்ற ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஊழியத்தை ஆரம்பத்திலே ஒருவேளை அது கஷ்டமாக இருக்கலாம், அதை விட்டு விட்டு போய்விடக்கூடாது. நாம் தொடர்ந்து கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பிலே நிலைத்திருக்கும் பொழுது அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆரம்பத்திலே அற்பமாய் இருந்தாலும் முடிவு சமாதானமாய் இருக்கும். ஆகவே ஊழியர்கள் இந்த தங்களுடைய பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு 1 தெசலோனிக்கர் 2:11 கூட நாம் அதை தான் வாசிக்கிறோம். அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு ஒரு பெரிதான அழைப்பாக இருக்குது, பரிசுத்த அழைப்பாக இருக்குது. ஹை காலிங் என்று சொல்லுவோம். அது ஒரு பெரிதான ஒரு மேன்மையான அழைப்பு. அந்த அழைப்பை பெற்ற நாம் ஊழியக்காரர்கள் தங்களை கேவலமாய் நினைத்து கொள்ளவே கூடாது. அவர்களுக்கெல்லாம் இருக்கிறது, நமக்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கக்கூடாது. பரலோகமே நம்முடைய பட்சத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அழைத்தவர் நம்மை கைப்பிடித்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அபாத்திரராய் நடந்துவிடக்கூடாது. கண்களின் நிச்சயோ, மாம்சத்தின் நிச்சயோ, ஜீவனத்தின் பெருமையோ உங்களை விழ தள்ளக்கூடாது என்று சொல்லி 1 யோவான் 2:15 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே எந்த விதமான சத்துருடைய இடர்பாடுகள் மக்களுக்கு வராதபடிக்கு இந்த நாட்களிலே ஊழியக்காரர்களுக்காய் நாம் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னுமாய் கூட எபேசியர் 4:13 வாசிக்கிறோம், 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த 5 விதமான ஊழியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போஸ்தலருடைய ஊழியம், தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம், சுவிசேஷகருடைய ஊழியம், மேய்ப்பர்களுடைய ஊழியம், இன்னுமாய் கூட போதகர்களுடைய ஊழியம் என்று சொல்லி 5 விதமான ஊழியங்கள் சபையிலே காணப்பட வேண்டும். ஆகவே ஊழியக்காரர்கள் இந்த 5 விதமான ஊழியத்திலும் செயல்படுகிறவர்களாய் காணப்பட நாம் ஜெபிக்க வேண்டியது
மிகவும் அவசியமாக இருக்குது. ஆகவே இந்த நாட்களிலுமாய் கூட கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து ஊழியக்காரர்கள் பலப்படவும், ஊழியக்காரர்கள் திடப்படவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசை கர்த்தர் தர வேண்டும். அவர்கள் இன்னும் கர்த்தரோடு கூட எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பிதாவோடு கூட இணைந்து அவர் நின்று ஊழியத்தை செய்தாரோ அதுபோல ஊழியக்காரர்கள் இந்த நாட்களிலே கர்த்தரோடு கூட இணைந்திருந்து ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே அழைத்த ஆண்டவரோடு கூட நாம் தொடர்ந்து நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த, ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஆலோசனை சொல்ல கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்டிலே நாம் ஊழியக்காரர்களுக்காய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அநேக மக்கள் என்ன செய்வார்கள், ஊழியக்காரர்கள் நன்றாக இருக்கும் பொழுது போற்றுவார்கள், சபையே போற்றும், ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருவேளை அந்த ஊழியக்காரர்கள் ஏதாவது ஒரு உபத்திரவத்திலே, ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்து விட்டால் உடனே தூற்றி திரிவார்கள். ஆகவே இந்த நாட்களிலே நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை என்ன தெரியுமா? ஊழியக்காரர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காய் நாம் அவர்கள் நிலைத்து நிற்க, கர்த்தருக்குள்ளே அவர்கள் வேரூன்றி வளர அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஆகவே ஊழியக்காரர்கள் ஏதோ சூப்பர் நேச்சுரல் என்று நாம் நினைக்கவே கூடாது. நம்மை போல் அவர்களும் கூட மனுஷர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து ஊழியத்தை செய்து இரகசிய வருகை நாள் வரைக்கும் அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்து முடிக்க நாம் எல்லாரும் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நான் ஆவிக்குரிய நன்மைகளை அவர்கள் நமக்கு தருகிறபடினால் அவர்களுக்கு சரீர பிரகாரமான உதவிகளை செய்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறது மிகவும் நாம் விலையேற பெற்றதாக இருக்குது. நாம் எல்லாரும் சேர்ந்து ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிப்போமா? பிதாவே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்காய் கொடுத்த மேய்ப்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொரு இடத்தை தெரிந்து கொள்கிறீர், அந்த இடத்திற்கு தக்க ஒரு மேய்ப்பர்களை அனுப்புகிறீர். அவர்களை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்குது. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அவர்களை கர்த்தாவே நாங்கள் பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் அழைத்த எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாஷைகளிலும் ஊழியக்காரர்கள் எழுப்பியிருக்கு, எல்லா தேசங்களிலும், எல்லா பட்டணங்களிலும், எல்லா கிராமங்களிலும், ஒரு சின்ன குக்கிராமமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சபையும், அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனையும் கர்த்தர் நீர் தெரிந்தெடுத்து நீர் நடத்துகிறீர் ஐயா. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் எல்லாரும் கர்த்தாவே வேரூன்றி கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுத்து அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்து இரகசிய வருகையிலே உம்மிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கத்தக்க உக்ரானக்காரர்களாய் நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் ஏகோபித்து குடும்பமாய் ஊழியம் செய்ய ஒரே மனதை தாரும் சுவாமி. இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்காய் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை நிலைநிறுத்தும், ஆசீர்வதியும், தீர்க்காயுசை தாரும். பயம் இல்லாமல் தைரியத்தோடு ஊழியம் செய்ய நீர் திடப்படுத்திட வேண்டும் என்று இந்த நேரத்திலே சோர்ந்து போய் ஊழியத்தை விட்டுவிட வேண்டும் என்று இருக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியக்காரர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். கிருபையுள்ள கரம் அவர்களோடு இருக்கட்டும், தைரியப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஊழியர்களுக்காய் ஜெபித்த எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருக்கும்படி உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறீர். ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்காரர்களுக்காய் ஜெபித்த உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் பெருகும் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய சமூகம் உங்களோடு இருக்கட்டும். ஆமென்.